இது ஆம்பளை பிள்ளைங்களோட வேலை, இது பொம்பளை பிள்ளைங்களோட வேலை அப்படின்னு இல்லாமல் நான் ருத்ரனுக்கு எல்லா வேலையுமே செய்ய கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இப்போ அவன் வேகமாக எங்கே போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தண்ணி விட்றதுக்கு போயிட்டுருக்கான். காலையிலையும் சாயந்தரமும் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒரு குறிப்பிட்ட டைம் ஆணுச்சுன்னா பைப்பை தூக்கிட்டு போயிடுறான். இதெல்லாம் அவன் ரசித்து பண்ணுறது எனக்கு பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு மட்டும் இல்லை, ருத்ரனோட அப்பாவுக்குமே அவன் தோட்டத்துக்குள்ளே சின்ன சின்ன பொருட்களை எடுத்து கொடுக்குற மாதிரியான சப்போர்ட்டுமே செய்வான். சமீபமாக ஒரு நியூஸ் பார்த்தேன். ருத்ரன் வயசு கிட்டத்தட்ட இருக்கிற பையன், அவங்க அம்மா வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்காக சொந்த பையனை வந்து பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு. இருக்கிறவங்களுக்கு வந்து அதோட அருமையும் அந்த பொக்கிஷத்தை பாதுகாக்கிறதுக்கும் தெரியறதில்ல. இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சிலர் பெற்று தூக்கி போடுறாங்க. எப்படி தான் மனசு வருதோ. கடவுளும் கல்லஞ்சக்காரன் தான், வேணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதில்ல. சமீபமாக தொடர்ச்சி அந்த மாதிரி நியூஸ் பார்த்தேன். அதோட பாதிப்பில் தான் பேசிட்டேன். கருத்தும் அட்வைஸும் சொல்கிற அளவு நான் பெரிய ஆள் இல்லை. எனக்கு தோணுச்சு, அதை ஷேர் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.